சிவாய நமது ஆலயத்துல பார்த்தீங்கன்னா எப்போ பாம்பு உள்ள வரும் எப்போ பாம்பு வெளியில போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பாம்பு உறையும் இடம்னு பேரு திருப்பாம்புரம். பாம்பு உறையும் இடம், பாம்புக்கு உரிய வீடுனா அது இந்த வீடு தான். பல க்ஷேத்திரத்துல பல ஜீவராசிகள் பூஜை பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு சொல்லணும்னா, மயில் பூஜை பண்ணது மயிலாடுதுறைன்னு சொல்றோம், நாரை பூஜை பண்ணது திருநாரையூர்னு சொல்றோம், எறும்பு பூஜை பண்ணது திருவெறும்பூர்னு சொல்றோம். அதே மாதிரி பாம்பு பூஜை பண்ணதுக்காக தான் இந்த ஊருக்கு திருப்பாம்புரம். பற்பல ஆலயத்துல பாம்புலாம் நிறைய இடத்துல கார்கோடகன், வாசுகி, ஆதிசேஷன், சண்டபாலன்லாம் பூஜை பண்ணியிருந்தாலும் அந்த சர்ப்பத்துக்கு ஜீவராசிகள்ல சர்ப்பத்துக்கு உரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான். அதனாலதான் இந்த ஊருக்கு பேரு திருப்பாம்புரம்னு பேரு. இங்க வந்து சர்ப்பம் வந்து பாம்பு டெய்லி சிவபெருமான பூஜை பண்றதா ஐதீகம். சித்தர்கள் வந்து சர்ப்ப ஸ்வரூபமா வந்து இந்த பரமேஸ்வரரை பூஜை பண்றதா ஐதீகம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பாம்பு சட்டை, மாசத்துக்கு வந்து 10 நாளைக்கு ஒருக்க, 20 நாளைக்கு ஒருக்க, ஒரு மாசத்துக்கு ஒருக்கெல்லாம் பாம்பு சட்டை உடுத்தி சுவாமி மேலேயே இருக்கு. அதெல்லாம் நாங்க வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதை ஞாபகார்த்தமா 2002ல இருந்தது நாங்க ஃபுல்லா போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம், போட்டோ பிடிச்சி வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறமும் நிறையா நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் நிறையா நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்துன்னு தான் இருக்கு. ஓம் நம சிவாய்.